நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தமிழகத்தில் சைவ மறுமலர்ச்சியை உருவாக்கிய மிக முக்கிய அறிஞர், பேச்சாளர், வழக்கறிஞர் மற்றும் மொழிபெயர்ப்பாளரான ஜே.எம். நல்லுசாமி பிள்ளை அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1864ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 1920ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்காங்க. நல்லுசாமி பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டின் உயரிய தத்துவங்களில் ஒன்றான சைவ சித்தாந்தத்தை ஆங்கில உலகுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை இவங்களையே சேரும். திருச்சிராப்பள்ளியில நிலக்கிழார் மாணிக்கம் பிள்ளை செல்லத்தம்பை தம்பதியருக்கு மகனாக பிறந்திருக்காங்க. திருச்சி எஸ்.பி.ஜி. கல்லூரியில புகுமுக வகுப்பை முடிச்சிட்டு சென்னை மாநில கல்லூரியில B.A. பட்டம் பெற்றிருக்கிறாங்க. 1886ல B.L. பட்டம் பெற்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வழக்கறிஞரா பணியாற்றிய பிறகு திருப்பத்தூர் மாவட்ட முன்சிபாக பொறுப்பேற்றிருக்காங்க. பல வழக்குகள்ல பிரிட்டிஷ் ஆங்கிலேய அரசுக்கு சாதகமா ஒத்துப்போக மறுத்ததால ஆங்கிலேய அரசால விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மதுரையில மீண்டும் வழக்கறிஞர் தொழில தொடங்கியிருக்காங்க. நல்லுசாமி பிள்ளை அவர்கள் மெய்கண்டாரின் மிக உயரிய தத்துவ நூலான சிவஞான போதம் உள்ளிட்ட 14 சைவ சித்தாந்த சாத்திரங்கள்ல 9 நூல்கள்ல முதலா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. நல்லுசாமி பிள்ளை அவர்கள் சைவ சித்தாந்தத்தை உலகளவுல கொண்டு சேர்க்க தன்னோட சொந்த செலவுல சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற புகழ் பெற்ற மாதாந்திர இதழை ஆங்கிலம் மற்றும் தமிழ்ல நடத்தி வந்திருக்காங்க. இவரோட கட்டுரைகள் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் காரணமா ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இருந்த அறிஞர்கள் மத்தியில சைவ சித்தாந்த தத்துவம் பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். தன்னோட வாழ்நாளின் இறுதி பகுதியில புற்றுநோயால பாதிக்கப்பட்டு 1920ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு மதுரையில காலமாயிருக்கிறாங்க. நல்லுசாமி பிள்ளை அவர்கள் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலேயும் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலேயும் தமிழகத்தில் சைவ மறுமலர்ச்சியை உருவாக்கிய மிக முக்கிய அறிஞரான ஜே.எம். நல்லுசாமி பிள்ளை அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகத்தோட மிக சிறந்த பாடலாசிரியர், கவிஞர், எழுத்தாளர் மற்றும் விடுதலை போராட்ட வீரரான கவி கா.மு. ஷெரீப் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்க 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 1994ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. 1950 மற்றும் 60கள்ல தத்துவார்த்த மற்றும் சமூக கருத்துக்கள் நிறைந்த பாடல்களை எழுதி மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். திருவாரூர் மாவட்டத்துல உள்ள கொரட்டாச்சேரி பக்கத்துல இருக்கக்கூடிய அபிவிருத்தீஸ்வரம் அப்படிங்கிற கிராமத்துல காதர் ஷா ராவுத்தர், முகமது இப்ராஹிம் பாத்து அம்மாள் தம்பதியருக்கு ஒரே மகனா பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் காதர் ஷா முகமது ஷெரீப். 14 வயதிலேயே தந்தையை இழந்ததால பள்ளி படிப்பை முழுமையா தொடர முடியாட்டாலும் திண்ணை பள்ளியிலையும் சொந்த முயற்சியிலையும் தமிழ் இலக்கிய மற்றும் இலக்கணங்களை மிக ஆழமா கற்று தேர்ந்திருக்காங்க கா.மு. ஷெரீப் அவர்கள். தமிழ் சினிமாவில குறைஞ்ச பாடல்களை எழுதியிருந்தாலும் அது எல்லாமே காலத்தால அழியாத காவிய பாடல்களா மாறியிருக்கு. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, ஏரிக்கரையின் மேலே போறவளே, பெண்மையிலே, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பாட்டும் நானே பாவமும் நானே, இந்த பாடல்கள் எல்லாமே இவருக்கு ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை திருவாரூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ல வேலைக்கு சேர்த்து விட்ட பெருமை இவருக்கு உண்டு. மகாத்மா காந்தியோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு இந்திய விடுதலை போராட்டத்தின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல தீவிரமா பங்கேற்றாரு கா.மு. ஷெரீப் அவர்கள். மாப்போ சிவஞானம் அவர்களுடைய தமிழரசு கழகத்துல இணைஞ்சு அதோட பொதுச் செயலாளரா பணியாற்றி இருக்கிறாங்க. இறுதி வரை தமிழர் நலன் மற்றும் எல்லை போராட்டங்களுக்காக குரல் கொடுத்தாரு கா.மு. ஷெரீப் அவர்கள். தமிழ் உணர்வை வளர்க்கறதுக்காகவும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் ஒளி, தமிழ் முழக்கம் மற்றும் சாட்டை ஆகிய பத்திரிகைகளை தொடங்கி நடத்தி வந்திருக்காங்க கா.மு. ஷெரீப் அவர்கள். இவரோட இலக்கிய மற்றும் கலை சேவைகளை பாராட்டி பல்வேறு விருதுகள் இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசோட உயரிய திருவிக்கா விருது மற்றும் கலைமாமணி விருது, கம்பன் கழக விருது, இவரோட படைப்புகள் எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு 1998ஆம் ஆண்டுல நாட்டுடைமை ஆக்கியிருக்கிறாங்க.
தமிழ் திரையுலகத்தோட மிக சிறந்த பாடலாசிரியர், கவிஞர், எழுத்தாளர் மற்றும் விடுதலை போராட்ட வீரரான காமு ஷெரீப் அவர்களை பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.